எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இந்த 108ன்றது வந்து 178 கூட மாறி இருக்கலாம். திமுகவினுடைய அந்த சதி ஓரளவுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. இல்லைன்னா ரொம்ப பெரிய வெற்றியை திரு விஜய் அவர்கள் கட்சி அடைந்திருக்கும். எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதுக்கான பதில். கரூர்ல வந்து அந்த மக்கள் வந்து திமுகவை தோற்கடித்திருக்கணும். பட் திமுக ஜெயிச்சிருக்குதாங்க. அதுக்கு காரணம் மணி பவர் அண்ட் மசில் பவர். செந்தில் பாலாஜி அண்ட் இஸ் டீம் அங்க கரூர் பாய்ஸ். இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. தாவேகா அரசுக்கு நெருக்கடியை உண்டாக்கணும், தாவேகால இருக்கிற எம்எல்ஏக்களை வாக்கு மாத்தி போட வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து இவங்க தான் மூளை அப்படின்றது தெரிய வந்திருக்கு காவல்துறைக்கு. ஏன் செந்தில் பாலாஜி தலைமறைவாயிட்டாரு? அவர் வந்து வெளியே வந்து ஓப்பனா சொல்லாம, கரூர் சம்பவம் நடக்கும்போது அவர் தானே இது பண்ணாரு, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் பண்ணார்ல, எங்க இருந்து செருப்பு விழுது, எங்க இருந்து வாட்டர் பாட்டில் வருதெல்லாம், அந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பண்ணுங்க. ஏன் ஓடி ஒளியுறீங்க? அப்போ உங்க மேல ஒரு சந்தேகம் வருது இல்ல? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. மிக கேவலமாக அம்பலப்பட்டிருக்காங்க திமுகவும் அதிமுகவும். திமுக வந்து பெருசாக இன்னும் கட்சி ரீதியாக பாதிக்கப்படலை. ஆனால் அதிமுக அமைப்பு ரீதியாக பிளந்து இன்னைக்கு சாரியாக மக்கள் நிர்வாகிகள் அதை சொல்லிட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். இப்போ முதல்படியாகவே பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏன்னா ஒரு தாவேகாவோட தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த கரூர் மாவட்டத்தில் 41 பேர் இறந்தாங்க. அந்த மாவட்டத்துக்கு அதுக்கப்புறம் அவர் போகவே இல்லை, தமிழக முதல்வர் போகவே இல்லை. ஸோ ஆஃப்டர் பிகமிங் சிஎம் இப்போ முதல்வராக வந்துட்டார். இதுக்கப்புறம் அந்த மாவட்டத்துக்கு போய் பார்க்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது, கரூர் போய் பார்க்க போகிறதா தகவல் இருக்குது. ப்ளஸ் அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுதி அடிப்படையில் அரசு பணி கொடுக்கறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தாவேகா கட்சியினருக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு கரூர் வந்து அவங்க அரசியல் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஊராக தான் இருக்கும். ஏன்னா 2025 செப்டம்பர் 27 அன்று திரு விஜய் அவர்கள் தாவேகா தலைவராக தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கின போது ஒரு சதிச்செயலை செய்து திமுகவினர் ஒரு 41 அப்பாவிகள் பலியானார்கள். அந்த படுகொலை, அந்த பலியை வந்து விஜய் அவர்கள் தலையிலே சுமத்தி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தையே முடக்கணும்னு தான் திட்டமிட்டு கரூரில் இருக்கிற முக்கிய புள்ளி இந்த சதி திட்டத்தை செஞ்சார். அப்போ அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் வந்து அவங்க திட்டம் நிறைவேறிச்சு. தாவேகவினர் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. வெளியவே எதுவும் அதை பற்றி பேசாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க எண்ணம் பார்ட்லி சக்சீடட். அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் அநேகமாக வந்து நிறைய இடங்களுக்கு அவர் போயிருப்பார். இந்த 108ன்றது வந்து 178 கூட மாறி இருக்கலாம். அதை வந்து திமுகவினுடைய அந்த சதி திட்டம் என்பது ஓரளவுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. இல்லைன்னா ரொம்ப பெரிய வெற்றியை திரு விஜய் அவர்கள் கட்சி அடைந்திருக்கும். அந்த வகையில் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் அதுக்காக 41 அப்பாவிகளை பலி கொடுத்தது தான் ரொம்ப பெரிய அப்செட்டு. திரு விஜய் அவர்களுக்கு பர்சனலி அது ரொம்ப அப்செட்டான விஷயந்தான். ஸோ அவர் முதல்வரானவனும் ஃபஸ்ட்டு விசிட் அதிகாரப்பூர்வமாக ஆஸ் சிஎம், போன முறை திருச்சிக்கு போனது, திருச்சி கிழக்கு நன்றி தெரு, அதெல்லாம் தாவேகா தலைவராக தான் போனார். அவர் ஒரு அதிகாரப்பூர்வமான முதலமைச்சராக பயணம் என்பது இப்போ கரூரில் தான். அந்த 41 பேருக்கு ஹோமேஜ் செலுத்தும் விதமாக ஜூலை 10ஆம் தேதி போகிறதா மிஸ்டர் ஆனந்த் பொதுச் செயலாளர் தாவேகா அறிவிச்சிருக்கார் நேற்று பொதுவெளியில். கன்ஃபார்ம்டு நியூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனந்த் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அதிகமாக பேசுகிறது இல்லை, ஆதவ் அர்ஜுனா மாதிரி. ஆனால் அவர் பேசினார்னா
அது கரெக்டாக தான் இருக்கும். வேறு எதுவும் அதிகமாக அவர் சொல்கிறதில் நான் ஃபேக்ட்ஸ் இருக்காது, ஃபேக்ட்ஸ் தான். ஸோ அதனால் அவர் சொல்கிறது நடக்கும் தான் நான் நினைக்கிறேன் 10ஆம் தேதி. அதுக்கிடையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் சிஎம் அவர் போகிறதால அந்த 41 பேர் குடும்பத்தில் இறந்தவர்களுடைய குடும்பத்தின் வாரிசுகளுக்கு அரசு வேலை அவர்கள் தகுதிக்கேற்றாற்போல், கல்வி தகுதிக்கேற்றாற்போல் வழங்குவது, அதற்கான அரசாணையை அந்த மேடையிலே கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதாவது ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து மகாபலிபுரத்தில் வர வச்சு எல்லா குடும்பத்தினுக்கும் தலா 20 லட்சம் கொடுத்து அவங்கக்கிட்டலாம் ரொம்ப காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்னு சொன்னாங்க. அந்த ஃபேமிலிஸ் போனாங்கல்ல அந்த மகாபலிபுரம் ஹோட்டலில், அவங்க சொன்னது சில பேர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார், இந்த இழப்பை ஈடு செய்யவே முடியாது அப்படின்னு அவங்க காலில் விழுந்து, அவர் காலிலலாம் விழுந்திருக்க தேவையில்லை, இது அவருக்கு காரணமே இல்லை, எவனோ ஒருத்தன் வந்து பண்ணின பாவச் செயலுக்கு அவர் வந்து வருத்தம்லாம் தெரிவித்து 20 லட்சம் ரூபாயெலாம் கொடுத்தாரு. ஆனால் இருந்தாலும் அந்த வடு வந்து ஆறலைன்னு தான் நினைக்கிறேன். அந்த கரூர் என்ற அந்த சம்பவம், அந்த ஊர், இவ்வளோ பேர் 41 பேர், அதனால தான் உச்சநீதிமன்றம் போய் ஃபைட் பண்ணார். எதுக்காகன்னு சொன்னால், இங்கே மாநில அரசு நியமித்த அந்த என்கொயரி கமிஷனும் மாநில அரசு காவல்துறையும் இதை விசாரித்தா குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் தப்பி விடுவார்கள், அந்த கரூரில் மரணமடைந்தவர்களுடைய அவங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்காது அந்த விக்டிம்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி, அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தான் அவர் வந்து இந்த மாநில அரசு போட்ட எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டு தள்ளிட்டு அவங்க தே அப்பாயிண்டட் சிபிஐ டு என்கொயர். அதே போல் சிபிஐ ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமையில் ஒரு 3 மெம்பர் பேனலையும் போட்டாங்க. ஸோ அந்த விசாரணை நடந்துகிட்ருக்குது. எலெக்ஷன்னால் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க, இப்போ அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அது முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக கரூர் என்பது ஒரு ஸ்பெஷல். திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வரலாற்றில் ஜனநாயகன் எப்படி ஒரு ஸ்பெஷலோ கடைசி படம் என்பதால் அது கூட வந்துடுதுன்றாங்க அடுத்த சில தினங்களில். அநேகமாக இது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. மீன்வைல் வந்து ஒரு தகவல் நேற்று சொல்கிறாங்க கோர்ட்டில் 1.2 crore அதை வந்து இணையத்தில் பார்த்துட்டாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் விஜய் படம்னா அதை தியேட்டரில் போய் பார்க்கறது அதனுடைய இது, அதுவும் இது அவருடைய கடைசி படம். நிச்சயமாக வந்து அது ஒரு வெற்றி அடையும் தான் நினைக்கிறேன். மகத்தான டெஸ்பைட் ஆல் தி செட்பேக்ஸ், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகு அது வந்தாலும் அது வந்து வணிக ரீதியாக வெற்றி அடைந்து தான் நினைக்கிறேன். ஸோ அதுபோல் ஜனநாயகன் படத்தில் திரை உலகில், திரை வாழ்க்கையில் விஜய் அவர்களுக்கு இது எப்படி முக்கியமோ ஜனநாயகன் இம்பார்ட்டண்ட் ஃபில்மோ, அதுபோல தான் அரசியல் வாழ்க்கையில் கரூர் அண்ட் இட்ஸ் அந்த இன்சிடெண்ட் செப்டம்பர் 27 அவரால் எப்பவுமே மறக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவரை பொறுத்தவரையில் ஒரு நன்றி உள்ளவராக அந்த மக்களுக்கும் அந்த இறந்தவர்களுக்கு நியாயம் கொடுக்கணுன்றது ஏற்கனவே நிறைய செஞ்சுருக்கார், தத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனாலும் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஃபஸ்ட் அஃபிஷியல் விசிட், இப்போ வெளிநாட்டுக்கு வர்றவங்கெல்லாம் ராஜ்காட்டா காந்தி அவர்கள் சமாதிக்கு வருவாங்க. அது மாதிரி இவருடைய அரசியல் ஒரு சுற்றுப்பயணத்தை கரூர்லேருந்து தொடங்குறாரு. அந்த கரூர் மறைந்தவர்களுக்கு அனுதாபம், அஞ்சலி இதெல்லாம் செலுத்தி அவங்க குடும்பங்களுக்கு அரசு வேலை என்பது உண்மையிலே வந்து எனக்கு அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். அந்த ஊரில் அதிமுக தான் ஜெயிச்சாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சா, ஏன் தாவேக்கா அங்கே ஜெயிக்க முடியல? சரி, தாவேக்கா அந்த ஊரில் மட்டுமா அங்கே ஜெயிக்கல, ஒரு 10 மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அதாவது வந்து சார் இங்கே வந்து தாவேக்கா வின் பண்ணியிருக்கணும்ல, வின் பண்ணியிருக்கணுங்க. தேர்தல் பணி எப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருந்தது. செந்தில் பாலாஜி அண்டா குண்டாவெல்லாம் அவுத்திருப்பாரு. இப்போ அவரு தான் வந்து கோயம்புத்தூர் தெற்கு போனாரே தவிர அவர் தம்பி அவருடைய ரதகத பதாகைகள் எல்லாம் வந்து இங்கே தானே வேலை செஞ்சுருப்பாங்க. பணப்பட்டுவாடா. இப்போ தமிழ்நாட்டில் வந்துங்க ஒரு கோடி ஒரு தொகுதிக்கு 20 கோடி மினிமம் திமுக ஆட்கள் செலவு பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் சொல்கிறது மினிமம்.
இப்போ குளத்தூர்லலாம் 50 கோடி 100 கோடி கூட செலவு பண்ணியிருப்பாங்க, குளத்தூர் சேப்பாக்கத்துலலாம். பட் சாதாரணமாக திமுக போட்டியிட்ட, அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட 234 தொகுதியிலையும் ஆனால் ஆவரேஜ் ஈவன் சிபிஐ சிபிஎம் விசிகா போட்டியிட்ட தொகுதிகளில் கூட 20 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள். அது பூரா ஏவா வேலு அண்ணன் அவர்கள் தான் அதை சப்ளை பண்ணியிருக்காரு. ஒரு 4600 கோடி வந்து இந்த வகையில் மட்டும் அவர் செலவழிச்சிருக்காரு. இன்னும் எவ்வளோ செலவழிச்சார் முழுமையாக தெரியாது. அப்போ அந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து. ரெண்டாவது வந்து அங்கே போட்ட கேண்டிடேட்ஸ் எப்படி இருந்தாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் விஜயை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்கன்னு நான் ஒத்துக்கல. அப்படின்னா அப்போ 108 தான் விஜயை பார்த்தாங்களா? பல ஃபேக்டர்ஸ் இருக்குங்க அதில். அது மாதிரி வந்து கரூரில் வந்து நிச்சயமாக வந்து அந்த மக்கள் வந்து திமுகவை தோற்கடித்திருக்கணும். பட்டு திமுக ஜெயிச்சிருக்குதாங்க. அதுக்கு காரணம் மணி பவர் அண்ட் மசில் பவர். செந்தில் பாலாஜி அண்ட் இஸ் டீம் அங்கே கரூர் பாய்ஸ் அந்த டீம் ஒர்க் வந்து. அதனால் வந்து பல்வேறு தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது நீங்கள் இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? சென்னை, செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களில் திமுக துடைத்தெறியப்பட்டு விட்டதை, எக்ஸப்ட் 2 சீட் துறைமுகம், சேப்பாக்கம் தவிர இந்த 4 மாவட்டத்தில் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆச்சு திமுக. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்க்ளூடிங் குளத்தூர். அதனால் தேர்தல் வந்து நம்ம ஒரு மக்கள், அந்த மக்களுக்கு என்ன உணர்வு இருக்கு, மாற்றம் வேணும், திமுக அதிமுக 2 தேவையில்லடான்னு முடிவு பண்ணாங்க இந்த ஏரியாவில். அதனால தான் இவ்வளோ பெரிய பலத்த தோல்வியை திமுக சந்திக்க வேண்டியது. சிஎம்மாக இருந்த சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாகவே ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னா அப்போ அந்த கோபம், மக்களின் கோபம் திமுக மேலே எப்படி இருந்ததுன்றது எந்த அளவு, இதே தமிழ்நாடு பூரா இல்லை, இதே கோபம். அதனால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா, அங்கே இருக்கிற ஃபங்க்ஷனரிஸு, அவங்க பணி, பணம், ஜாதி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கு. முழுமையாக இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் விஜய் அவர்களுடைய வேட்பாளர்கள் பெரும்பாலும் பணம் செலவு பண்ணாமல், இந்த ஜாதி மதம் இதெல்லாம் யூஸ் ஆகாமல் மாற்றம் வேணும்னு பேசி வந்திருக்காங்க. அதை நம்ம. ஆனால் ஜெயிச்ச திமுக ஆட்கள்லாம் எப்படி ஜெயிச்சாங்க? எப்படி KN நேரு ஜெயிச்சார்? எப்படி செந்தில் பாலாஜி ஜெயிச்சார் கோயம்புத்தூருக்கு போய்? ஸோ அப்போது நம்ம முழுமையாக வந்து புரட்சி வந்துடுச்சு. நேற்று கூட ஏதோ ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் போகும்போது ஒருத்தர் சொன்னார், புரட்சி நடந்தது. நான் உடனே தலையிட்டேன், இது புரட்சி இல்லைங்க. புரட்சின்னா 35% நின்று இருக்காது, 60-70%, 118 கூட கிடைக்காத நிலைமை வந்திருக்கு. இது மும்முனை போட்டி. விஜய் சொன்ன மாதிரி இது 2 போட்டிலாம் இல்லை, இருதுருவ போட்டியில் மும்முனை போட்டி தான். மும்முனை போட்டியில 35% பெரிய விஷயம்தான். ஆனா புரட்சினா அடிப்படை மாற்றம், தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. குறைஞ்சது 180 சீட்லயாவது ஜெயிச்சிருக்கணும். கண்டிப்பா. அவங்களுக்கு 50 எம்எல்ஏ, இவங்களுக்கு 50, அதிமுக திமுக. அதனால இது ஒரு புரட்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல, தேர்தல் சூழல்ல பணம் வேலை செய்து சில இடங்கள்ல, எல்லா இடத்துலயும் வேலை செய்யல, ஜாதி சில இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கு. இப்படி வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அதனாலதான் கரூர்ல வந்து இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தும் மிக மோசமான ஊழல் பண்ணதாக ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த செந்தில் பாலாஜி அவருடைய ஆளுமை அந்த மாவட்டத்தில் இருக்குல்ல. அரசியல், அதாவது அதிகார துஷ்பிரயோகம், பணம். அவங்க அன்னைக்கு இந்த பரீட்சை அன்னைக்கு படிக்கிற ஆளுங்கள்ல செந்தில் பாய்ஸ், செந்தில் பாலாஜி ஆட்கள். பொங்கலுக்கு கொடுக்குறாங்க ஒரு 30,000 ரூபாய்க்கு பொருள், தீபாவளிக்கு கொடுக்குறாங்க. அவங்க தேவர் கல்டிவேட்டிங் தி பீப்புள். இப்போ மக்களும் வந்துங்க நல்லா இருப்பா, நல்லா செய்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க தவிர அவர் எப்படி செய்கிறாரு, எங்கேருந்து பணத்தை வாரி செய்கிறாருன்றத பெரும்பாலான மக்கள் பார்க்கறதில்ல. நல்ல மனுஷங்க போனா வந்து அவர் கவனிப்பாருங்க. ஓகே, இதுதான் அரசியலற்ற தன்மை இது. ஓகே சார். சார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இப்போ தான் செந்தில் பாலாஜி அவர்களை பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ட்ரெண்டிங் பாலாஜி தான், இப்போ ட்ரெண்டிங்காக அவர் தான். இப்போ விஷயம் என்னன்னா, எங்கே இருக்காரு
சார் அதுதான் தலைமறைவா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதான் அதான் சார் தெரியல சார். தாவேகா எம்எல்ஏக்களை ஒவ்வொருத்தருக்கும் 35 கோடி ரூபாய் அமௌண்ட் பேசி வாங்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் அவரை தேடுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ பல்வேறு நபர்களுக்கு எதுக்காக எம்எல்ஏ வாங்குறாங்கன்ற சந்தேகமே இருக்கு. இல்லை ஒருத்தர் வந்து ஆட்சி கவிழ்க்குன்னு சொல்றாங்க, இன்னொரு நபர் வந்து சபாநாயகர் மீது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது? அதாவது செந்தில் பாலாஜியை கைது செய்ய தேடுறதா எனக்கு தெரியல. அவரையும் அவர் தம்பியும் வந்து விசாரிக்கணுன்றதுக்கு தான் காவல்துறை தேடுது. ஏன்னா கைதான 8-9 பேர்னு நினைக்கிறேன், நம்பர் சரியா தெரியல எக்ஸாக்டா. முதல் நாள் 3 பேர், அப்புறம் ஒரு 5 பேர், அப்புறம் நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கொடுக்குற அந்த வாக்குமூலம், அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் இதுக்கு பின்னால் வந்து செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, தாவேகா அரசுக்கு நெருக்கடியை உண்டாக்கணும், தாவேகால இருக்கிற எம்எல்ஏக்களை வாக்கு மாற்றி போட வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து இவங்க தான் மூளை அப்படின்றது தெரிய வந்திருக்கு காவல்துறைக்கு. அதனால தான் அவங்கள இன்னும் குற்றவாளியாக சேர்க்கல. அசோக் குமாரை சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜியை இன்னும் அக்யூஸ்டாக சேர்க்கல. பட் அவர்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு, அவருக்கு ஏதாவது ரோல் இருக்கா. இப்போ இவங்க சொல்கிறத மட்டும் வச்சுக்கிட்டே தகுந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, உடனே கோர்ட்டுக்கு போவாங்கல்ல. அதனால காவல்துறை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இதில் செயல்படுறதா நான் பார்க்குறேன். அதாவது தகுந்த ஆவணங்கள், ஆதாரங்கள், அட்லீஸ்ட்டு வாய்மொழியாக இவங்க கொடுக்குற விஷயங்கள்லாம் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னன்னா, ஏன் இவங்க தலைமறைவானாங்க? இவங்க பக்கம் நியாயம் இருக்குது, இவங்களுக்கு இதில் எந்த ரோலும் இல்லை. இவர் திமுக அமைச்சர் ரகுபதி சொல்கிற மாதிரி கரூருக்கு விஜய் வர்றதுக்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது பண்ணி சிறையில் அடிச்சிட்டு தான் வரணும்னு சபதம் எடுத்திருக்கிறாரு. அதனால் இந்த பொய் வழக்குன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ வந்து ஏன் செந்தில் பாலாஜி தலைமறைவாயிட்டாரு? அவர் வந்து வெளியே வந்து ஓப்பனாக சொல்லாமல், கரூர் சம்பவம் நடக்கும்போது அவர் தானே இது பண்ணார், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணார்ல, எங்கேருந்து செருப்பு விழுது, எங்கேருந்து வாட்டர் பாட்டில் வருதெல்லாம் பண்ணார்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க, ஏன் ஓடி ஒளியுறீங்க? அப்போ உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வருது இல்லை, ஒரு டவுட் எழும்புதா இல்லையா? போலீஸ் விசாரணை கூப்பிட்டா நீ ஆனாலும் நானாலும் போயிடும். விசாரணை கூப்பிட்டா ஆஜராக வேண்டியதுதான். கைது பண்றாங்களா, சிறையில் அடைக்க, அப்ப நீதிமன்றத்தை நாம் அணுகலாம். ஆனா விசாரணைக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னால அப்பதானே டவுட்டு, ஒரு இது வருது இல்லை, சந்தேகம். செந்தில் பாலாஜி அவங்க தம்பி மேலெல்லாம் ரைட். இப்போ நீங்க கேட்டதால சொல்றேன். அதாவதுங்க, இந்த குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு அபார்ஷன் பண்ணணும்னு கருக்கலைப்புக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி குழந்தை பிறந்துடுது. பிறந்து அது வளர்ந்தா நமக்கு பிரச்சனை, தோஷம் அப்படின்னா அந்த குழந்தையை வந்து சின்னதுலேயே 2 வயசு 3 வயசாக இருக்கும்போதே கொண்டுடுறதுக்கு முயற்சி பண்ணுறது இந்த நம்ம காலத்தில் பார்க்குற விஷயங்கள் தான். அதுபோல் தாவேகா ஆட்சி அமைந்து விடக்கூடாது, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று விடக்கூடாது என்பதில் 4ஆம் தேதி ராத்திரி, மே மாதம் 4ஆம் தேதி ராத்திரியிலேருந்தே திமுகவும் அதிமுகவும் ஒருங்கிணைந்து பணியாற்றினார்கள். இதில் யாரும் இப்போதைக்கு மறுக்க முடியாது. எல்லாம் வெட்ட வெளியில் வந்து மிக கேவலமாக அம்பலப்பட்டிருக்காங்க திமுகவும் அதிமுகவும். இப்போ திமுக வந்து பெருசாக இன்னும் கட்சி ரீதியாக பாதிக்கப்படலை. ஆனால் அதிமுக அமைப்பு ரீதியாக பிளந்து இன்னைக்கு சாரியாக மக்கள், நிர்வாகிகள் அதை சொல்லிட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துங்க, இன்னைக்கு வந்து நாங்கள் பேசலை, நாங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்லாம் இப்போ சுருதி மாறி இருக்கு. என்ன சொல்ல, பேசினா என்ன தப்பு, மாற்று ஆட்சி அமைக்க நாங்கள் முயற்சி பண்ணால் என்ன தப்பு அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜா போன்றவர்கள், அந்த ஸ்பெக்ட்ரம் கிங் இருக்கார் இல்லையா, அவர் போன்றவர்கள் எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, இல்லை 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம். அதாவது இவர் ஃபஸ்ட்டு லெவல் லீடர் போல இருக்கு, ஸ்டாலின்லாம் ஃபஸ்ட் லைனில் இருக்காங்க போல. இது என்ன வந்தாலும் ஒரு தவறை திமுகவும் அதிமுகவும் செய்தார்கள். மக்கள் தீர்ப்பை மாற்றுவதற்கு
முயற்சித்து தோல்வி அடைந்தார்கள் என்பது ஃபேக்ட். வரலாறு அப்படிதான் பதிவு செய்யும். இவங்க என்ன பேசுனாங்க, எதுக்காக ஒன்றா சேர்ந்தாங்க? இவங்க ஒன்றாவே சேரக்கூடாதுன்னு, இன்னைக்கு ஒன்றா சேரலாம் எப்படின்றீங்களா? 2 பேரும் எதிர்கட்சிகள், 2 பேரும் எதிர்கட்சிகள், 2 பேரும் சேர்ந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒன்றா சேர்றதோ ஒன்றா இயக்கம் நடத்துறதோ அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் 4ஆம் தேதி சேர்ந்திருந்தா அது அயோக்கியத்தனம். ஏன் 4ஆம் தேதி திமுக ஆளுங்கட்சி அதை ஆட்சியிலேருந்து அகற்றுறேன்னு சொல்லி போராடினது அதிமுக எதிர்கட்சி. அது எப்படிப்பா எண்ணும் போதே 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்க? அன்னைக்கு அது தப்பு, துரோகம். இன்னைக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரசியல் சேரலாம், தப்பே கிடையாது. ரைட்டா? அப்போ அவங்க 2 பேரும் முயற்சி பண்ணாங்க. அப்புறம் ஏன் அது நடக்காமல் போச்சு? ஏன்னா திமுக அதிமுக 2 சேர்ந்தா கூட 118 இல்லை, அந்த மேஜிக் நம்பர் இல்லை. அப்போ அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளை துணைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளை எல்லாம் அழைத்து பேசினாரு. அப்போ சொன்னாரு, எடப்பாடி முதல்வர் நம்மெல்லாம் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்து ஒரு ஆட்சியை அமைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் திமுகல, நீங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும்னாரு. கேட்ட எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா முந்தா நாள் வரைக்கும் எடப்பாடியை அமித்ஷாவின் அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எந்த எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்றாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடு கன்வீனர். தேசிய ஜனநாயக கூட்டணி யாருது? அமித்ஷா கூட்டணி தானே. அதன் கன்வீனராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குறாங்கன்னா அப்போ அவங்களுடைய மதச்சார்பின்மை, பாஜக எதிர்ப்பு எல்லாம் ஃபனால் ஆயிடுச்சு இல்லை? இவ்வளவு நாளா மக்களை ஏமாத்தி இருக்குது திமுக தானே அர்த்தம். அதனால கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி. அதனால அவங்க இல்லை எப்படிங்கன்ற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ அதனால திரும்பவும் உடலை அவங்க இந்த வேதாளம் விக்ரமாதித்தன் மாதிரி ஸ்டாலின் உடலை, சரி நீங்கள் எடப்பாடியை தானே ஒத்துக்க மாட்டேன்றீங்க, வாங்க மறுநாள் கூப்பிடுறாரு, திருமாவளவன் ஆக்குறோம். அப்போ கூட காதர் மொய்தீன் பேராசிரியர் முஸ்லீம் லீக் லீடர் சொல்லியிருக்காரு, ஒரு நேர்காண பார்த்தேன், சார் இதை யார் சார் ஏற்றுக்குவாங்க, அவரே எம்பி, அவரே எம்எல்ஏ இல்லை திருமாவளவன், அவருக்கே 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க, 1% ஓட்டை வாங்கினவரை போய் இந்த மக்கள் தீர்ப்பு இப்படி இருக்கு, எங்கள் சமுதாயம் வேற எங்களுக்கு பயங்கர நிர்பந்தம் கொடுக்குறாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு, நீங்கள் போய் டெய்லி ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல் நாள் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்குவேன், நீங்கள் இன்னைக்கு திருமாவளவன்றீங்க, நாளைக்கு யாரோ சொல்லுவீங்கன்னு தெரியல. அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு தான் முஸ்லீம் லீக் கழண்டாங்க, கம்யூனிஸ்டுகள் கழண்டாங்க, விசிகா கொஞ்சம் தள்ளாடியாவது தடுமாறியாவது கழண்டுட்டாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு 4ஆம் தேதி தெரிஞ்சு போச்சு, அது அமித்ஷா தான் கான்கால் போட்டு டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் கனெக்ட் பண்ணிட்டாருன்னு மாணிக்கம் தாக்கூர் பப்ளிக்காக சொன்னார். அதனால் எப்பா இனிமேல் நாம் இருந்தால் நம்மளையும் தேசிய ஜனநாயக முன்னணியில் போய் சேர்ப்பானுங்கன்னு தான் காங்கிரஸ் உடனடியாக போயிடுச்சு. அதை கூட ஏன் சொல்லிக்காமல் போயிட்டாங்க, நன்றி கேட்டவங்கெல்லாம் பேசுனாங்க. நீங்கள் சொல்லிட்டு போகிற மாதிரியா பண்ணீங்க? அமித்ஷாவின் ஆலோசனை ஏற்று என்டிஏ கன்வீனராக இருந்த எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்காக காங்கிரஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணிச்சு. அப்போ திமுக மிகப்பெரிய துரோகத்தை மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு, மதச்சார்பின்மைக்கு, தமிழ்நாடு வாக்காளர்களுக்கு செய்ய துணிந்தது.